அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. நேற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்தநாள் கொண்டாடினார். அந்த 108வது பிறந்தநாள் கொண்டாடும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மற்றும் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அப்படி என்ன போஸ்டர் அதுல இருந்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த போஸ்டர் பத்தி பேசும்போது நமக்கும் கொஞ்சம் காமெடியா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பேசியாக வேண்டிய சூழல் ஏற்படுது. ஒரு ஆளுமை மிக்கவர், ஒரு வசீகரத்தன்மையோடு இருக்கக்கூடியவர். கிராமத்துல கூட சொல்லுவாங்க, வச்சகன்னு விடாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாடா அப்படிம்பாங்க. அது யாரும் கிடையாது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தான் சொல்லுவாங்க. ஒரு ஒரு படம் அவர் படம் ரிலீஸ் ஆகும் போதோ இல்ல அவர் படம் போட்டு ஒரு போஸ்ட் ஓட்டும் போதோ அப்படியே குருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சூப்பரா இருக்காருல்ல, அழகா இருக்காருல்ல, ரொம்ப வசீகரத்தோடு இருக்காருல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்கள் மனசு அப்படியே பதிஞ்சிருச்சு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, வச்சகன் எடுக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கியடா அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு சூழல் தான் நேத்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரிதான் பொதுமக்கள் எல்லாருமே வச்சகன் எடுக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி அந்த போஸ்டர்ல என்ன இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர் அந்த போஸ்டர் அடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோ போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டோ போட்டிருக்கு. எம்ஜிஆர் அவருடைய போட்டோ கருப்பு கண்ணாடி போட்டு தலையில குள்ளா வச்சு அவ்வளவு அழகா ஒரு ஆளுமையோடு அந்த போஸ்டர் பார்க்கும்போது நமக்கே ஒரு கம்பீரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இதான் நமக்கே தோணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டோவை போட்டு அப்படி சிரிச்ச மினிக்க அப்படி கருப்பு கலர்ல கண்ணாடி போட்டு தலையில ஒரு தொப்பியை வச்சு எம்ஜிஆர் மாதிரி அப்படி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி அவர் பேர்லாம் போட்டு அடிச்சிருந்தாங்க. அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு தகுந்த மாதிரி அவர்களை எப்படி தலைமை குஷிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு போஸ்ட் அடிப்பாங்க. அது அரசியல்ல இயல்பு. ஒரு போஸ்ட் அடிக்கிறீங்க, ஒட்டுறீங்க அப்படின்னா ஒரு அளவுகோல்னு இருக்கு, யார் யாரோட ஒப்பிடுறது அப்படின்னு. அப்படி எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்காக என்ன செய்தாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப எடப்பாடி பழனிசாமியா எம்ஜிஆர் மாதிரி அடிக்கிறீங்களா அடிங்க, காமராஜர் மாதிரி அடிக்கிறீங்களா, அப்துல் கலாம் மாதிரி அடிக்கிறீங்களா, உங்களுக்கு பிடித்த தலைவர் மாதிரியே போட்டு அடிங்க, அது வேணா சொல்லல. அந்த தலைவர்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் பிரதிபலிக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்காரான்னு கொஞ்சம் தெரியணும் இல்லையா? இப்ப எம்ஜிஆர் இருக்காரு அப்படின்னா திமுக வெளியில வர்றாரு, வெளியில வந்த உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சு சில மாதங்களே ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு, மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெறாரு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரையும் வேறு கட்சி ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இல்லையா? அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல? இப்போ ஒரு அம்மா மாதிரி ஒரு ஆளுமையா, ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமையா வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரியான ஒரு தகுதி இருக்கா, ஒரு ஆளுமை இருக்கான்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மக்கள் ஒரு வகையில புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு எம்ஜிஆர் மாதிரி நீங்க வேணா போஸ்டர் போட்டு அடிச்சுக்கலாம், எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர்னு புகழ்ந்துக்கலாம், பெரிய எம்ஜிஆர்னு புகழ்ந்துக்கலாம், எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமை திறனா இருக்காரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவர் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். எம்ஜிஆர் எப்படின்னா ஒரு திமுகவுல இருக்கும் போதும் படங்கள்ல நடிச்சு அவருடைய கொள்கைகளை வெளியில கொண்டு வந்தாரு. அந்த கொள்கையில திமுகவுடைய வெற்றிக்கு உதவுச்சு. திமுகவுல இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே ஒரு தனி இயக்கம் கண்டாரு. அவர் மக்கள் வெற்றியை கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்னத்தை கொடுத்துட்டாரு சொல்லுங்க? எம்ஜிஆர் வேடம் போட்டு வந்தவரை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்துல நின்று வணங்கி தொட்டு நலம் விசாரித்து அவங்களோட ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? எம்ஜிஆர் வேடம் போட்டு அணிந்த ஒருவர் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து கும்பிடும் போது அவர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு. வேடம் போட்டாலும் எம்ஜிஆர் தான். எடப்பாடி பழனிசாமி காலில் விழுகும் போது விழாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, அதை ஒரு போஸ்டரா எடுத்து வெளியில கொண்டு வர்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ணாடி போடுறீங்க, குள்ளா வைக்கிறீங்க அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமா? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாருன்னா பொதுச் செயலாளர் இருந்த அம்மா மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்ப அம்மா எத்தனையோ இடர்பாடுகள் வந்தது, எத்தனையோ தோல்விகளை சந்திச்சாங்க, விழுந்து எந்திரிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமினால எந்திரிக்கவே முடியல. இதெல்லாம் அதிமுகவுடைய தொண்டர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப வருத்தமா தானே இருக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை மாத்துறாரு, சட்ட விதிகளை மாத்திட்டு எம்ஜிஆருக்கே துரோகம் பண்றாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாரு? எம்ஜிஆர் மாதிரி குள்ளா போட்டுக்கிட்டு நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னா இது அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? இதைத்தான் எல்லாரும் பேசுறாங்க. நீங்க எம்ஜிஆரே இருங்க, எம்ஜிஆருக்குரிய ஆளுமை 1% ஆவது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கான்னு கேள்வி கேட்கிறாங்க.
நேத்து பூரா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல சரியான ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இது ட்விட்டர் எக்ஸாமா இருக்கட்டும், இது மூணுலையும் பார்த்து கிளி 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 கிழிச்சு விட்டாங்க. ஐயோ பாருப்பா எம்ஜிஆராம் அப்படிங்கிறாங்க, ஒரு நக்கலா பேசுறாங்க. அப்ப எம்ஜிஆர் அவமானப்படுத்துறதுக்கு தானே அது. எம்ஜிஆர்ங்கிற வார்த்தையே அழகான வார்த்தைங்க. அந்த அழகான வார்த்தையில 1000 அர்த்தங்கள் இருக்கும். அவருடைய அரசியலா இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், அவருடைய வெற்றி தொழிலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வரலாறா பேசும். இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய வரலாறு என்னத்தை பேச முடியும் சொல்லுங்க. நீ எம்ஜிஆரும் கிடையாது, புரட்சி தலைவி அம்மாவும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல மக்கள் வந்து சரியான பாடம் போட்டிட்டாங்க. அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை விட்டுட்டு சரி விக்கிரமாண்டி இடைத்தேர்தலையாவது வந்து நம்ம ஒரு ஆளுமையை காமிச்சிடணும் அப்படிங்கும் போது அதுலயும் பின்வாங்கிட்டாரு. இப்ப நடக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புறமுதுகு காட்டி ஓடிட்டார். ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவரா இருந்தா என்ன பண்ணி இருக்கணும், வெற்றிய தோல்விய களத்தில் நின்று போராடி இருக்கணும். அந்த போராட்ட குணமே வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிடையாது. அவரு தன்னுடைய தலைமையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை பூரா செய்யறாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கிடையாது. ஒரு இயக்கத்துல இருந்து வெளியில வந்தாலும் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு, வெற்றியை பெற்றாரு. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவருக்குன்னு ஒரு ஆளுமை அது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே எடப்பாடி பழனிசாமியை நினைச்சு அவர் மாதிரியே தொப்பி வச்சு குள்ளா வச்சு ஒரு போஸ்டர் அடிச்சு நீங்க ஒட்டுறது என்னன்னா, இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை ரொம்ப வேதனைப்படுத்துறீங்க. அங்க எம்ஜிஆருடைய ரசிகர்களை மனசை ரொம்ப காயப்படுத்துறீங்க அப்படிங்கிறதா தெரியுது. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைமையா இருந்து நீங்க அந்த ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டினீங்க அப்படின்னா எல்லாரும் ஏத்துக்குறாம்பா. சூப்பரா பண்றாருப்பா எடப்பாடி பழனிசாமி. அவரு பொதுச் செயலாளர் வந்தாரு, கட்சியை வலிமைப்படுத்தினாரு, தொண்டர்கள்லாம் வந்து நிறைய சேர்த்தாரு. இப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. அவர் தான்ப்பா உண்மையான ஆளு. பரவாயில்லப்பா ஒட்டிருக்காங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒட்டிருக்காங்க, அவர் மாதிரி அவரும் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே செய்யாம தோல்வியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை. எம்ஜிஆர் மாளிகையினுடைய மேல்தளத்துல ஜானகி அம்மாவுடைய பெயரை வைக்கவே மறுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலா நீங்க அடிச்சு போஸ்டர் ஓட்டுறது காமெடியா இருக்கு, வேடிக்கையா இருக்கு. தயவு செய்து இன்னொரு முறை செய்யாதீங்க. வேற யாரையாவது நினைச்சு நீங்க போஸ்டர் அடிச்சு போட்டு போங்க. ஆனா அந்த கழகத்தை உருவாக்குன இந்த அதிமுகங்கிற மிகப்பெரிய பேர் இயக்கத்தை உருவாக்குன நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.